சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். முத்து ரொம்பவே கவலையாக இருக்கார். இங்கே மீனா கூட நம்மளை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே அழுதுகிட்டு அவங்க வீட்டில் போய் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிம்மதியே இல்லை, மாமா வந்து அவர் மேலே கை நீட்டாங்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்படி ஒரு நடந்துவார் நினச்சி கூட பார்க்கலாமா, அவர் மாறிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் அவர் பழையபடியே தான் இருக்கார், நான் கல்யாணம் முடியுதுக்கு முன்னாடி இருந்து எப்படி இருந்தாரோ அப்படியே தான் இருக்கார், மாறவே இல்லைம்மா அப்படின்ட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற, இல்லாட்டி மாப்பிள்ளை மாறிட்டார் அப்படின்னு தானடி சொன்னேன், இப்போ என்னடி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மாறிட்டாருன்னு சொன்னால் இப்படி செய்யக்கூடாது இல்லைம்மா, யாராவது தொழில் பண்ண இப்படி பண்ணுவாங்களாம்மா, வைப்பாங்களாம்மான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சத்யா சொல்கிறாரு, உன் புருஷன் குடிகாரங்க தான் ஊருக்கே தெரியுமே, நீ வந்து எவ்வளோ நல்லவர் நினச்சா யார் நீ, ஓம்பருவான் தப்பு தான் அப்படின்ட்டு இருக்காங்க. டே வாயை மூட்றா அப்படின்ட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பேசிகிட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகிறாங்க. எனக்கு நிம்மதியே இல்லைம்மா, அண்ணாமலை மாமா வந்து கை நீட்டுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, அந்தளவுக்கு இவர் நடந்துக்கிட்டாரு, இப்போ வந்து என்கிட்ட வந்து அழுதாரு, நான் தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, என்ன செய்யனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி மீனா, நேராகிடுச்சு, நீ கிளம்பு அப்படிங்கிறாங்க. எங்கம்மா போக சொல்கிற, அங்கே போனால் எல்லாருமே என்ன தான் கூட சொல்கிறாங்க, குடிகாரம் பொண்டாட்டி நீ தான் கெடுத்துட்ட வச்சுட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்திய சொல்கிற, நீ எப்படி கெடுப்ப, அந்த வீட்டு பையன் நீ ஏன் கெடுக்கணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. டேய் சும்மா இருறா முதல்ல நீ அப்படிங்கிறாங்க. உடனே அக்கா நீலாம் கவலைப்படாதக்கா, அவர் குடிக்காரனால தான் நீ ஏன் கவலைப்படுத அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, அவர் வண்டியும் போச்சு, அவர் லைசன்ஸும் போச்சு, இன்னும் பொழப்புக்கு அவர் என்ன செய்ய போகிறாருன்னு தெரில, நானும் அந்த வீட்டில் இருந்து பூ வியாபாரம் பண்ணி ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, எங்களை இந்த ஆன்ட்டி வேறு வீட்டு விட்டு வெளில போங்கிறாங்க, இன்னும் அதுக்கு வழியே வேண்டாம், நாங்கள் வெளில போக வேண்டிதான், அப்படி தான் இருக்கும், அவர்கிட்ட தொழிலும் இல்லை, வீட்டு செலவு கொடுக்கறதுனால மட்டும்தான் எங்களை வந்து அந்த ஆன்ட்டி வந்து மதிக்கிறாங்க, அதுவும் கொடுக்கலன்னா விஜயா தன்னை மதிக்கவே மாட்டாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இதை கேட்டால் சத்யா சொல்கிறாங்க, ஏக்கா விடுக்கா போனால் போகுது, வேறு வாழ்க்கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. உடனே மீனா சொல்கிறாங்க, சத்யா நீ நேரத்துக்கு அப்படி தவளை பேசிகிட்டு இருக்காத, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு ரொம்ப தாங்களாக தான் அம்மாவை பார்க்க வந்தேன், நீனும் ஏன் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணது மாதிரி பண்ணிடாதப்பா அப்படிங்கிறாங்க. சாரிக்கா, நீ மனசு கஷ்டப்படணும்னு நினச்சி செய்யலக்கா, ரொம்ப கஷ்டமாயிட்டுக்கா, நீ வந்து இங்கே இப்படி அழுதுட்டுருக்க, அவர் வந்து இன்னும் சந்தோஷமாக எங்கேயாவது குடிச்சிட்ருப்பார் அப்படிங்கிறாங்க. அவர் குடிக்கலாம்னு செய்யலை, அவர் வந்து வண்டி போயிடுச்ச, லைசன்ஸும் போக என்ன செய்கிறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் முன்னாடி அழுது புரண்டுட்டு இருக்காரு, வரும்போது அவரை பார்த்துட்டு தான் வரேன், எனக்கு மனசே தாங்கலை, அந்த மனுஷன் அப்படி நிலகுலைஞ்சி வந்து போனதை நான் பார்த்ததும் இல்லை, ஸ்டேஷனில் ஒவ்வொரு போலீஸும் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வாங்குறாங்க, அதை வாங்கி கொண்டு கொடுக்குறாரு, இப்படி யாருக்காவது எடுபடி வேலை செய்கிறவரை என் வீட்டுக்காரு, உனக்கே தெரியும் இவ்வளோ கத்தாக இருப்பாருன்னு சொல்லிட்டு. உடனே மாமா அப்படி செய்கிறாங்க அப்படின்னு சத்யா கேட்குறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. அவர் அப்படி பண்ண மாட்டாரா அப்படிங்கிறாங்க. பண்ண மாட்டாரா, ஸ்டேஷனில் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதை பார்த்துட்டு எனக்கே மனசு தாங்கலை, வண்டியை கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காரு, ஒரு கெட்டின பொண்டாட்டியாக என்னோடய மனசு தாங்க மாட்டா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மீனா அம்மா அழுகிறாங்க. கவலைப்படாத மீனா, மாப்பிள்ளை வந்தால் கூட நம்ம வேறு வண்டி கடை வாங்கினாலும் வாங்கி கொடுத்துருவோம் வச்சுருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே சீதா சொல்கிறாங்க, அதுக்கு இன்னும் இப்போ வாய்ப்பே இல்லையம்மா, வாங்கி கொடுத்தாலும் கூட ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் வேணுமாம்மா, லைசன்ஸே அவங்க கேன்சல் பண்ணுறேன்னு சொன்னதாக அக்கா சொல்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் சத்யாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம முத்து மாமா எது பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் கண்ணை மூடிட்டு இருந்தோம், அக்கா இவ்வளோ கஷ்டப்படுறா, மாமாவோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே யாரோ இது பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் மனசுக்கே சரியில்லை, வீட்டில் ஒரு அக்கா அழுதுட்டுருக்கா, நம்மளுக்கும் வீட்டில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு வெளில கிளம்புறாங்க. உடனே மீனா அம்மா கேட்குறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு எங்கடா போகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் சரியில்லை, கொஞ்சம் வெளில போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிட்டி ஆஃபீஸ் போகிறாங்க. சிட்டி ஆஃபீஸில் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க. முத்துக்கு காரு போக போகுது, லைசன்ஸும் கேன்சல் ஆக போகுது, நம்மளை பகைச்சான் தொழிலே இல்லாமல் கிடப்பான் அப்படின்னு ஒன்று தெரியணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அது எப்படிண்ணே பண்ணீங்க வச்சிங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னோடய ஐடியில் பண்ணலை, சத்யாவோட ஐடியில் தான் பண்ணேன், அவன் இமெயில் ஐடி எல்லாமே தெரியும், ஆன்லைன்லேயும் அவன் அக்கௌண்ட்டில் தான் நான் இருக்கேன், சரியா, அதான் ஒரு தேவைக்கு முன்னாடி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சுருந்தேன், இப்போ சத்யா ஐடியில் தான் பண்ணி வச்சுருக்கேன், அப்படியே நாளைக்கு முத்துக்கு தெரிய வந்தாலும் சத்யாவுக்கு அவனுக்கு தான் மட்டும், நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே பயங்கரமான ஆளுனே அப்படின்ட்டு இருக்காங்க. டபார்னு சத்யா வந்துடுறாரு. சத்யா பார்த்தோன்னே வா சத்யா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. என்ன சிட்டி என்னத்தை பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சும்மா தான் பேசிகிட்டு இருக்கோம், இன்றைக்கி ஒரு பார்ட்டி இருக்குது அதான் போகிறோம் அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் வீட்டில் ஒன்று தேடுவாங்க அப்படிங்கிறாங்க. வீடு இருக்க நிலைமைக்கு நான் ஒரு பக்கம் போக முடியாது, முத்து மாமாவுக்குள்ள பிரச்சனைக்கு வந்து எங்கள் வீடும் எங்கள் அங்கிள் வீடும் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, எங்கள் அண்ணா மாமா வேறு ஒரு காலமும் எங்கள் மாமா மேலே கோவப்பட்டதே இல்லை, அவரே கோவப்பட்டு அடிக்க கை வாங்கிட்டாரான், இப்படி இருக்கும்போது
2 வீட்லேயும் நிம்மதியே இல்லை. எங்கள் அக்காவை சாப்பிடாம வைக்காம அழுதுட்டு கிடக்கு. எங்கள் மாமா ஸ்டேஷன் வாசலில் கிடந்து காரை கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காராம். இனிமேல் நான் காரே ஓட்ட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. என்ன செய்யணும் தெரில. அவரை நினச்சி நான் வருத்தப்படுறதா, அக்காவை நினச்சி வருத்தப்படுறதா எனக்கு தெரில அப்படிங்கிறாங்க. என்ன சத்யா, மாமா மேலே உனக்கு தரிசனம் வருது அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா மேலே எனக்கு தரிசனம் இல்லை, எங்கள் அக்காவும் சேர்ந்து தானே கஷ்டப்படுறா, அதான் கஷ்டமாக இருக்குது. வேறு வாழ்க்கை பார்த்துக்கலான்னு சொன்னாலும் கேட்க மாட்றா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் சத்யா, உங்கள் மச்சானை வேணாம், உங்கள் மாமா வேணான்னு சொல்லு. வேறு நல்லா பையன் பார்த்து நம்மளே கட்டி கொடுக்கலாம். நான் வேணால் 100 பவுன் வேணாலும் ரெடி பண்ணி தரேன், நான் பொறுப்பு அப்படிங்கிறாங்க. நான் இதை சொல்லி பார்த்துட்டேன் சிட்டி, ஆனால் வந்துட்டு எங்கள் அக்கா கேட்குறது மாதிரி இல்லை. எங்கள் மாமா மேலே ரொம்ப விருப்பமாக இருக்காங்க. சரியா, எப்படியாவது அவளுக்கு இது வழி பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. இல்லை, யாரோ பண்ண வேலையை தான் இப்படி பண்ணுறாரு, அவர் வேலை பார்க்கும்போது குடிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன், இப்படி குடிச்சிட்டு ஓடிட்டுருக்காரு, எல்லாமே ஒருத்தன் எடுத்து போடுவான், விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, பார்ட்டிக்கு எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு மாலை சொல்கிறாங்க, அந்த மால் பேரில் அங்கே வேதம் பார்ட்டி அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் போகிறாங்க. உடனே ஏன்னா எப்போவுமே நம்ம வந்து சரக்கு வந்து நம்ம ஏரியாவில் தான் அடிப்போம் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி வந்து வழக்கம் போல் கிடையாது. அந்த முத்து நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்தி நம்மளை தொழில் பண்ண விடாமல் பண்ணான். அவன் வந்து தொழில் பண்ண முடியாமல் நிரந்தரமாக போகுது. அப்புறம் முதலாக நினைக்கக்கூடிய தெம்பானக்கூடிய காரே போகுது. இன்னும் அவனுக்கு வந்து பெரிய ஆபத்தானது. அதை நம்ம கொண்டாடி ஆகணும்னாடா, எத்தனை லட்ச ரூபா செலவாயிட்டாலும் வரோன்னு சொல்லிட்டு தான் நம்ம இங்கே பார்ட்டிக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிட்டியினுடைய அண்ணன் தம்பிகள் எல்லாருமே சூப்பர்ண்ணே அப்படிங்கிறாங்க. அதுபோக வேலை பார்க்குறவங்களாம் சூப்பர்ண்ணே, பயங்கரம்ண்ணே, இப்போ நீங்கள் பண்ணி நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்தாங்க போகிறாங்க. சத்யாவும் அதில் இருக்கிறாரு. பயங்கரம் எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிக்காங்க. அடிச்சுட்டு இருக்கும்போது சத்யா நீ அடி அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு 2 ரவுண்ட்ஸு கொடுக்குறாங்க. சத்யாவுக்கு ரொம்ப கரைக்கிறது. சத்யா உனக்கு காணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் சொல்லு, எனக்கு மனசு அறலை, கூட கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிறாங்க. நீ கவலையாக இருக்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கேன். என்ன சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. போதையில் உளறுறாங்க. ஒரு நினச்சோம், அதை நினச்சி தான் சந்தோஷப்படுறோம் எல்லோரும். நீ இப்படி கவலையாக இருக்கியே அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா, எனக்கு கவலையாக இருக்குது. சரி நான் அவங்க கூட இருக்கேன், நீங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க, நான் அந்த துக்கத்தை அனுபவிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க கூடயே சரக்கு அடிக்கிறாங்க. அப்புறம் சரக்கு அடிச்சுட்டு சத்யா ஃபுல்லாக மட்டை ஆகிட்டாரோ அப்படின்னு நினைக்காங்க. சத்யாவுக்கு மனக்கவலையில் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்படி சோகமாக இருந்துடுறாரு. இதை பார்த்தா சிட்டி சொல்கிறாரு, சத்யாவுக்கு ஓவராயிருச்சு, இனிமேல் நம்ம என்ன பேசணும்னு தெரியாது, சுயநினைவை இழந்துட்டான், இனிமேல் நம்ம இயல்பு போல் பேசலாம். அங்கே முத்துவும் மீனாவும் இன்னி என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த முத்து ரோட்டில் விட்டு நீ குடிகாரன்னு கேட்கா, சத்யாவை நம்ம ஃப்ரெண்டுன்னு ஏற்றுக்கிட்டானோ, சத்யா அக்காவை நம்ம அக்கா மாதிரி பார்த்தோம், அவளுக்கு கார தும்புரு ஓவரு. சாதாரண பூவை வேற பார்த்துக்கிட்டு கை நீட்டிடுவாங்கிறா, பொது இடத்துல அசிங்கப்படுத்திடுவாங்கிறா, குடிகாரங்கிறா, திருட்டு பையங்கிறா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்கணுமா? அந்த முத்து அந்த கார் ஸ்டாண்டில் நான் அவ்வளோ தோரணையாக வட்டிக்கு போட்டிருந்தேன். அந்த வட்டி பணத்தை உடனே கையில் வந்து என்னை கோமாளி மாதிரி ஆக்கிட்டான், என்னை தொழில் பண்ண விடாமல் ஆக்குறான். இவங்க 2 பேரையும் நான் வாழ விடணும், இவங்கள வாழையும் விட மாட்டேன், நான் சேர்ந்து வாழ விட மாட்டேன், தொழில் பண்ணையும் விட மாட்டேன். இந்த சென்னை சிட்டியிலே அவங்க இருக்க முடியாது, அதை நான் மாற்றி நான் பண்ணி விட்ருவேன், அதனுடைய முயற்சி தான் அந்த முயற்சி அப்படிங்கிறாங்க. சத்யாவுக்கு நம்ம மயங்கிட்டேன்னு சொல்லிட்டு சிட்டி இப்படிலாம் பேசிகிட்ருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்புறம் பாத்ரூம் அங்கே இங்கேயும் போகிறாங்க. சரி நம்ம மயங்கிருந்த மாதிரி நடிச்சிருக்கோம், சிட்டி நடந்ததை வந்து நம்ம போலீஸ் சொன்னாலும் போலீஸும் நம்ப போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்காங்க. அப்புறம் சிட்டி யூரின் போய்ட்டு வந்து பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து சத்யா செல்லை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கரெக்டாக பேச ஆரம்பிக்காரு சிட்டி. இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம கரெக்டாக அவன் முத்த சிக்க வைக்கணும்னு நினச்சி தான் அப்படி செஞ்சேன், கரெக்டாக அது கொடுத்துருச்சு. அதுபோக என்னோடய ஐடியிலே நான் பண்ணலை, சத்யாவோடைய ஐடியில் தான் பண்ணேன். அன்றைக்கி மாட்டினாலும் மாப்பிள்ளை மச்சான் 2 பேரும் தான் முட்டிகிட்டு கிடப்பாங்க, நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த முத்து இப்போ பயங்கர கோபமாகவும் சோகமாகவும் இருப்பான். இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி செஞ்சது நான் தான் அப்படின்னா வேறு மாதிரி பண்ண யோசிப்பான். என்ன நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கணும்னு நினைப்பான். அதனால தான் நான் வந்து சத்யாவை கோர்த்து விட்டேன், சத்யா ஐடியில் தான் அந்த வீடியோ அனுப்பி விட்ருக்கேன். அவன் வைக்கலைன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், வெடி எடுத்தது நம்ம தான். எப்படின்னாலும் குடிக்கிறவங்க கூட ஓரமாக நின்றாலும் அந்த பாட்டில் காமிக்க தானே செய்வோம். ஏன்னா அந்த மாதிரி தான் செஞ்சோம். அவன் குடிச்சிட்டு வரவன் இடிச்சிட்டு போனான், ஒரு ஆள் இடிக்கும் போது ஒரு ஆள் நம்பின மாதிரி தான் தெரியும். அது நம்ம வீடியோவுக்கு அது ஒரு செட் ஆச்சு. அதுபோக அவன் காரில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அது காரில் ஏறும்போது யாருமே ஒரு அசைவு தான் ஏறுவோம், அதுவும் குடிச்சிட்டு ஏறின மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் கரெக்டாக பண்ணும்போது சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக இவன் தொழில் இதோட போயிடணும், என்ன பகச்சவன் இருக்கவே கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிறாரு, வீடியோ ரெக்கார்டாக எடுத்துக்கிறாரு, ஆடியோ ரெக்கார்டாகவும் எடுத்துக்கிறாரு.
இந்த பேசின பேச்சு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறாரு. தூங்கின மாதிரி அப்புறம் அப்படி ஒரு மாதிரி இருக்கார். அப்புறம் சத்யா கிளம்புமா அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு முடியலை அப்படிங்கிறாங்க. உடனே ஃபேன் பாக்கெட்டில் செல்லை சொருவிடுறாங்க. உடனே சத்யாவை வண்டியில் தூக்கி போடுங்க, இவன் தான் நோக்கிற, என்றைக்கா ஒரு நாள் மாட்டும் போது சத்யாவை கை நான் போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் வந்துட்டு இப்படி ஒரு கதையும் வரும் வைக்கும், அதில் சத்யாவை கொடுத்து விடணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் நினச்சேன் பெரிய அளவில் ஏதாவது தொழில் பண்ணுவோம், தொழில் பண்ணும்போது ஏதாவது நெருக்கடி வந்துச்சுன்னா இந்த தொழில் பண்ணுறது சத்யா பேரில் தான் இருக்குது, சத்யாவை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணேன். தொழில் கூட அவன் பேரை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி எதுக்கு அவனுக்கு அதிக லாபம் கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு சம்பளம் தரேன், அவனுக்கு எதுக்கு பார்ட்னர் மாதிரி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், பைக் வாங்கி கொடுக்குறேன், செல் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் எதுக்கு, என்றைக்காவது ஒரு நாள் அவன் இறையாகும் அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிட்டு வராங்க. அண்ணே சூப்பர்ண்ணே, நான் கூட சத்யாவை என்னென்ன தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க, இவ்வளோ நாளாக நம்ம இருக்கோம், நம்ம என்னெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், நீங்கள் சத்யாவை மட்டும் கொண்டாடுறீங்களேன்னு நினச்சிருக்கேண்ணே அப்படிங்கிறாங்க. டேய், இவங்க 2 நான் கூட பிறந்தது அண்ணன் தம்பி, நீங்கள்லாம் கூட பிறக்காத அண்ணன் தம்பி, இங்கே 4 பேரும் உங்களை எல்லாத்தையும் நான் வந்து பார்க்காம இவனை பார்க்குறேன்னா இவனை இரையாக்குறது தான். இவனுக்கு வந்து இரையாக்கணும் அப்படின்னா அவனுக்கு கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. சரியா, என் மாமன் மட்டும்தான் இருக்கான். என் மாமனே நம்ம பிரித்து விட்டாச்சு. இப்போ எதுவும் இவனுக்கு பிரச்சனைனா என் மாமன் வரமாட்டார். நம்மளா கூட சேர்ந்தனால அப்படி ஆகிடுன்னு சொல்லிட்டு சப்பையாக பேசி முடிச்சுப்பான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால தான் பண்ணி வச்சுருக்கேன். போட்ட ஃபைனான்ஸ்லேருந்து எல்லாமே இவன் பணம் தான் சொல்லி காமிச்சு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு கந்து வெட்டி கொடுமை லொட்டில் சிக்கு, நீ நிறுத்தியாக வந்தாலும் இவன் தான் சிக்குவான். இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் வந்து முத்தை வந்து ஒரு வீடியோ பண்ணி வச்சுருக்கோம், அது நாளைக்கு வந்து போர்ஜரி அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கேஸை போட்டாலும் சரி தான், அது மூலமாக முத்து மூலம் பிரச்சனை வந்தாலும் சரி தான், எல்லாம் இவன் தானே மாட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சத்யா வந்து ரொம்ப மனசுக்கு வேதனைப்படுத்தார். நான் சிட்டிக்காக எங்கள் மாமாவையே பகைச்சேன், எங்கள் மாமாவையே கை ஓங்கினேன், எங்கள் மாமா வந்து இவங்க கூட சேர்ந்துட்டு என்ன பகைச்சிட்டேன்னு சொல்லிட்டு தானே அப்படி பண்ணார். இவன் வந்து நம்ம நட்புக்கு மரியாதையே கொடுக்கலையே, நம்மளை வந்து ஒரு பகடைக்காயாக தான் பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. சத்யா எப்படியாவது இந்த உண்மையை போலீஸ்கிட்ட சொல்லணும், இப்போ ஃபுல் போதையில் இருக்குமே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி இப்படி ஃபுல் போதையில் போனால் நம்ம வந்து எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு கேட்பான். நம்ம நைஸாக விடியது வரைக்கும் இருந்துட்டு காலையில் போயிட்டு நம்ம போய் போலீஸ்லேயே தகவலை சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க. உடனே இன்னொன்று நினைக்காங்க, கண்டிப்பாக நான் வந்து உண்மையை சொன்னால் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, அதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். சிட்டி வந்து இந்தளவுக்கு பேசுகிறான்னா நாளைக்கு வேறு ஏதாவது செய்ய தான் செய்வான் அப்படின்னு நினைக்காங்க. அப்பவும் இன்னொன்று நினைக்காங்க, உயிரே போனாலும் பரவாயில்ல, எங்கள் மாமாவோட வாழ்க்கையும் எங்கள் அக்காவோடைய வாழ்க்கையும் காப்பாற்றிடணும். எங்கள் மாமன் எப்பேற்பட்ட தங்கமான மனுஷன், அந்த தங்கமான மனுஷனை நான் எதுக்கு துணிஞ்சிட்டேன் அந்த சிட்டிக்காக, கண்மூடித்தனமாக இருந்திருக்கேன் சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே பேசிகிட்டு இருக்காங்க எல்லோரும் ஜாலியாக தூங்க பண்ணிவிட்டு. அப்போ சத்யா கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. என்ன சத்யா அழுற அப்படிங்கிறாங்க. போதையில் அப்படின்னு ஒரு மாதிரி நடிக்காங்க. ஓ போதை ஓராயிட்டு போல், ஆனால் சத்யா ஒழுங்காவே சாப்பிட்லையே அப்படிங்கிறாங்க. அவன் சாப்பிட்டானடா சாப்பிடாட்டான விடுங்க இங்கே படுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா நினைக்கிறாரு, நம்ம வந்து முன்னாடி வந்து சாப்பிடணும்னா சத்யா நீ சாப்பிடணும்னு சொல்லிட்டு எழுப்புவோம், எல்லாமே நடிப்பாக தான் இருந்திருக்கு. இந்த நடிப்பு நம்பியில் நம்ம ஏமாந்துட்டோம், மாமாவோடைய வாழ்க்கையை நம்ம கெடுக்க பார்த்துட்டோமே. நல்ல வேலை இன்றைக்கி இங்கே வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, இல்லைன்னா இவன் பண்ணுறது நமக்கு தெரியாமே போயிருக்கோம். இந்த வீடியோவும் ஆடியோவும் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி நமக்கு அங்கே வரவே தான் நடந்திருக்கு, இல்லை நடந்திருக்காது அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையிலே விடியுது. உடனே எல்லோரும் அங்கே கிளம்புறாங்க. அப்போ சத்யா சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போய்ட்டு வரேன் சிட்டி அப்படிங்கிறாங்க. சரி பார்த்து போய்ட்டு வா, பெரியவா பைக்கில் கொண்டு விடணுமா அப்படிங்கிறாங்க. இல்லை சிட்டி நான் போயிடுவேன், பைக் வச்சுருக்கல அப்படிங்கிறாங்க. சேமா சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிளம்புறாங்க. கிளம்புனோன்னே வீட்டில் மீனா வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அக்கா கவலைப்படாத, இன்றைக்கி மாமாவோட வண்டியை வந்துடும், லைசன்ஸ் வந்துடும் அப்படிங்கிறாங்க. அது எப்படிரா வரும், அதான் போலீஸ் வாங்கி வச்சுருக்காங்களே அப்படிங்கிறாங்க. வாக்கா ஸ்டேஷனுக்கு போவோம், ஒரு வழி இருக்குது வா அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் வா அப்படிங்கிறாங்க. நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. பொண்ணு என்னடா வழி இருக்குது சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இந்த காரு உழைப்பு நீ வாங்கி கொடுத்தது சரியா, மாமா டிரைவர், அதை யாராலையும் மாற்ற முடியாது. மாமா வந்து காரோ பைக்கோ ஏதோ வாகனம் ஓட்டமோ குடிக்கவே மாட்டார், பகல்லையும் குடிக்க மாட்டார், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சரியா. ஆனால் அவர் செய்யவே இல்லை அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, நீனும் இப்படி சொல்கிற, அவர் இப்படி தான் சொல்கிறாரு, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்கடா, ஏகப்பட்ட வீடியோ காமிக்கிறாங்களடா, நீ தானடா காமிச்ச அப்படிங்கிறாங்க. நான் தான் காமிச்சேன், அவர் மேலே கோவத்தில் சொன்னேன். உண்மையில் அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது, தொழிலில் ரொம்பவும் நேசிக்கிறவர், அவர் தப்பே செய்யலைன்னு சொல்லிட்டு எனக்கிட்ட ஒரு ஆதாரம் மாட்டியிருக்கு. நான் அந்த சிட்டிக்காக நான் வந்து எங்கள் அத்தானை மாமாவே பகைச்சேன், இன்றைக்கி அந்த சிட்டி மாமாவை கெடுக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க. என்ன அந்த சிட்டி தான் பண்ணியிருக்கானா, நான் சும்மா விட மாட்டேன், என்ன செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்லேருந்து வெளில கிளம்புறாங்க. உடனே சத்யா சொல்கிறாரு, அவன் வந்து பழைய நிலைமையில் இல்லை, அவன் வந்து நீ கோவப்பட உங்களை வேறு மாதிரி பண்ணணும்னு அவன் இது பண்ணிகிட்ருக்கான். நான் நேற்று வீட்டில் நீ அழுதுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு மனசு கேட்கலன்னு சொல்லிட்டு அவங்களோட இருக்கேன். அவங்க வந்து நான் தூங்கிட்டேன், நான் மயங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா கதையும் பேசிகிட்ருக்காங்க. அதை நான் வீடியோவும் ஆடியோவும் பதிஞ்சு வச்சுருக்கேன். இதை போலீஸ்கிட்ட கொடுப்போம்
சரியா? அவங்க தக்க நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி மாமா வண்டியும் கையில் கொடுத்துருவாங்க, லைசன்ஸையும் கொடுத்துருவாங்க. இந்த பிரச்சனை முடிஞ்சது. சரியா? மாமாக்கிட்ட இதை பையன் பேசிக்கலாம். நான் வந்து மாமாவை கூப்பிட்டேன்னு சொல்லி கூப்பிட்டாலும் மாமா வந்து வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவார். அதனால் நான் எல்லாம் முடிச்சிட்டேங்க்கா அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார் நாங்கள் அதிகாரியை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இனிமேல் தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே உயர் அதிகாரி வராங்க. வந்தோடனே என்ன தம்பி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த முத்து மாமாவுடைய மருமகன் அப்படிங்கிறாங்க. என்ன தம்பி அவன் வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டு போவான், நீங்கள் மருமகன் ஒய்ஃப்னு சொல்லிட்டு ஒருத்தராக வருவீங்களா என்ன அப்படிங்கிறாங்க. எங்கள் மாமா குடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. தம்பி அவன் இதை விடிய இதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், காரை கட்டி பிடிச்சிக்கிட்டு முடக்கி இந்த இதெல்லாம் இருந்தான், உங்களில் வேலையை புறம் பார்த்துட்டு இருக்கான், கையில் உள்ள பணத்தை புறம் சேசனை சுற்றி செலவு பண்ணிட்டான், இனிமேல் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள், அவனுக்கு காரும் கிடையாது, லைசன்ஸும் கிடையாது, லைசன்ஸை கேன்சல் பண்ண சொல்லி நாங்கள் லெட்டர் அனுப்பியிருக்கோம், ஆர்டிஓ என்ன முடிவு எடுப்பாங்களோ அதுக்கு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சார் அப்படி அதை சம்மந்தமாக தான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் மாமாவே செய்யலைன்னு சொல்லிட்டேன், என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை பாருங்கள், இந்த ஆடியோவை பாருங்கங்கிறாங்க. பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. இவர் யாருன்னா சிட்டிக்கு வேண்டிய ஆஃபீஸர். உடனே சரி தம்பி நான் வந்து நடவடிக்கை எடுத்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஆடியோவை அப்படியே சிட்டிக்கு அனுப்புகிறாங்க, வீடியோவை அனுப்புகிறாங்க. சிட்டி இதை பார்த்துட்டு ரொம்பவே அரண்டுறாரு. சத்யாவை இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா வந்து பயங்கரமாக குடிச்சிருக்கான், மயங்கிட்டான்னு நினச்சோம், இந்த வீடியோ ஆடியோ எடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க. சார் இது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் செய்யலை, நீங்கள் ஒரு பெரிய 10 ரூபா ஒரு 10 ரூபா கொண்டா அப்படிங்கிறாங்க. என்ன சார் 10 லட்சமா அப்படிங்க, 10 ரூபா கொண்டா, இந்த வீடியோவை நான் அழிச்சிட்றேன் சரியா அப்படிங்கிறாங்க. சத்யா இந்த ஆஃபீஸர்கிட்ட காமிக்கிறதுக்கு மட்டுமே ஹையர் ஆஃபீஸருக்கு எல்லாருமே அனுப்பிடுறாங்க. உடனே சிட்டிக்கும் ஒரு 10 லட்ச ரூபா கொண்டு சேர்ந்து வராங்க. என்னடா சத்யா என்ன மாட்டி விட தான் வந்தியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யாவுக்கு பயங்கர ஷாக்கு. ஆகா இங்கேருந்து போலீஸ்லேருந்து தகவல் சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சிட்டி அப்படிங்கிறாங்க. என்ன மீனாக்கா நீங்களாம் சொல்லி அந்த ஆஃபீஸர் கேட்டுருவாரா, எல்லா ஆஃபீஸர் என்னோடய ஆஃபீஸர் அப்படிங்கிறாங்க. 10 ரூபாய் ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த சூழ்நிலையில் ஹையர் ஆஃபீஸர்லேருந்து அந்த ஆஃபீஸருக்கு பேசுகிறாங்க சிட்டி இருக்கும் போதே. என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. சார் இப்போ தான் சார் ஸ்டேஷனுக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த முத்தை கூப்பிட்டு அந்த வண்டியையும் லைசன்ஸ் உடனே கையில் கொடுங்க, அது போக அந்த சிட்டி மேலே நடவடிக்கை எடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ல வைங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சத்யா அப்படி சிரிக்கிறாரு. சிட்டி நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நானும் படித்தவன் தான், அதனால் உயர் அதிகாரிகளுக்கு எல்லாமே அனுப்பியிருந்தேன். இந்த சார் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் மேலதிகாரிகள் எல்லோரும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும், அதான் ஹையர் ஆஃபீஸர் ஃபுல்லாக அனுப்பிட்டேன். இன்னும் 2 காப்பி என்னோடய இமெயில் ஐடியில் போட்டு வச்சுருக்கேன். நீ வந்து என் ஐடியை பயன்படுத்தி எங்கள் மாமா பேரை வந்து டேமேஜ் ஆக்குனேன், அதுக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். எங்கள் மாமாவை சமூகத்தில் நீ நல்லிணக்கத்தை கெடுத்தன்னு சொல்லி அது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். 2 கம்ப்ளைண்ட்டும் உள்ளே போக போகிறேன். உன்னால் ஆனதை பாரு, என்னால் ஆனதை நான் பார்க்குறேன், எனக்கு எங்கள் மாமா அனுப்பார் என் கூட அப்படிங்கிறாங்க. டேய் உனக்காக உங்கள் மாமனே நான் பார்க்கச்சேன், நீ இப்போது என்கிட்ட நீ பார்க்கிற அப்படிங்கிறாங்க. நீ உண்மையாக பழகலை சிட்டி, நான் உனக்கு உண்மையாக பழகியிருந்தேன், உனக்காக என் மாமாவை எதுக்க துணிஞ்சேன், எங்கள் அக்காவையும் எத்தனை வாட்டி எதிர்த்து பேசியிருக்கேன் சரியா. ஆனால் வந்துட்டு நீ வந்து எங்கள் அக்காவையும் மாமாவையும் வாழ்வாதாரத்தை கெடுக்கணும், அவங்க இந்த ஏரியாவிலே இருக்கக்கூடாதுன்னு நினச்சா அதுக்கு நான் விடவே மாட்டேன். இது என் கூட பிறந்த ரத்தம், கல்யாணம் முடிஞ்சது என் சொந்த மாமா, என்ன எங்கள் மாமாவுக்கு ஒன்றும் இழப்புன்னா நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஸ்டேஷன்லேருந்து முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்து உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. சார் தயவுசெய்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க சார் அப்படிங்கிறாங்க. தம்பி அதெல்லாம் கேன்சல் பண்ணல, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. நடந்து அழுதுகிட்டு ஓடியாராரு. சத்யாவும் மீனா இருக்கிற பற்றி, மீனா நீங்கள் என்ன செய்கிற, இவங்க கூட எனக்குற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்கள் தப்பே பண்ணலன்னு சொல்லிட்டு சத்யா நிரூபிச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, சிட்டி வந்து குடிச்சிட்டு வந்து பேசினானா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் வந்துட்டு சத்யா ஐடியில் தான் வந்து வீடியோ போட்டு விட்ருக்கேன், எது மாட்டினா சத்யா தான் மாட்டுவான் வைப்பான், அந்த முத்து குடிக்கவே இல்லை, ஆனாலும் அவன் தொழிலே முடக்கிறான் பார்த்தியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி வச்சு இது பண்ணியிருப்பான் போல். கரெக்டாக சத்யா வீடியோ எடுத்து கொண்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்டான், போலீஸும் வண்டி எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நேராக சார் அப்படிங்கிறாங்க. எப்பா உன் மேலே நாங்கள் நடந்துக்கிட்டது தப்பு தான், ஏன்னா உன் மேலே வந்த கம்ப்ளைண்ட்டை நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம் போய் புகார்னு சொல்லிட்டு, தகுந்த ஆதாரம் இருக்குது, அந்த சிட்டி மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சரிங்களா. நீங்களும் சிட்டியும் வேறு எதுவும் பண்ணிக்க வேண்டாம், சிட்டி மேலே 2 கேஸை போட்டு நான் நடவடிக்கை எடுக்கிறேன், அதுபோக உன் வண்டியை நீ எடுத்துக்கோ, உன் லைசன்ஸ் வாங்கிக்க, மணிக்கம் அவரோட லைசன்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. சார் அப்படிங்கிறாங்க. உடனே தம்பி நாங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் சரிங்களா, நீங்கள் தொழில் அந்தளவுக்கு நேசிக்கிறீங்க, அதுபோக கடவுள் உங்களுக்கு துணை இருக்கார், உன் மச்சினனும் உனக்கு ரொம்ப துணையாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்துக்கு பயங்கர சந்தோஷம். இந்த சத்யானம் என்னமோ நினச்சோம், நம்ம வாழ்க்கையை காப்பாற்றி கொடுத்தான்னு சொல்லிட்டு
சத்யா என்ன மன்னிச்சிடுறா, மாமா வந்து உன்னை கை நீட்டியும் அவனை எப்படி ஆக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நானும் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, அந்த ஒன்றுத்துக்கு இல்லாத சிட்டிக்காக நான் உங்களை வந்து கை வாங்கியிருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு தான் மாமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து முத்து காலில் விழுறாங்க. என் காலில் விழாதடா, நான் தான் வந்து சின்னத்தனமாக நடந்துக்கிட்டேன், நான் உனக்கு தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து யோசிச்சிருக்கணும், நான் கோபப்பட்டுருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் தகப்பன் ஸ்தானத்தில் போங்க போய் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து வாழ்க்கையை உணர்ந்துருக்கேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒன்றுனாலும் மாமாவுக்கு ஒன்றுனாலும் உங்களுக்கு ஒன்றுனாலும் எங்கள் அக்காவுக்கு ஒன்றுனாலும் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் மாமா. நான் வந்து சாதாரணமாக இருந்துட மாட்டேன், எங்கள் மாமாவுக்கு ஒன்றுனா நான் இருக்க தான் செய்வேன், என்னென்னு செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு சிட்டியால் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணியிருக்கேன், ரொம்ப நன்றி சத்யா அப்படிங்கிறாங்க. இது சொன்னாலும் எல்லாருமே ஸ்டேஷன் அனுப்புகிறாங்க. இதை பார்த்த ரவி, என்னடா எல்லோரும் ஸ்டேஷனுக்கு, என்னடா மறுபடியும் எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லைடா, பைக்கையும் நம்ம காரையும் லைசன்ஸையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, சரி சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டு போய் சொல்கிறாங்க. சுற்றி எல்லோரும் வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஹாலுக்கு போகிறாங்க. போனோன்னா அண்ணாமலை சொல்கிறாங்கப்பா, முத்து எந்த தப்புமே செய்யலான்னு சொல்லிட்டு போலீஸே வந்து பைக்கு நம்ம காரையும் லைசன்ஸையும் கொடுத்துட்டாங்கப்பா. என்னடா தப்பே செய்யலையா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அவனை பொய்யை எடுத்து ஒரு சிட்டின்னு ஒருத்தன் தான் வந்து வீடியோ போட்டு விட்டுப்பான் போல், சிட்டிக்கு வந்து நம்ம சத்யாவை தெரியும் போல், சத்யா ஐடியிலே போட்டுவிட்டு சிட்டிக்கும் அவனுக்கும் சிட்டிக்கும் அண்ணனுக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு காமிச்சிக்கிட்டு சத்யாவையும் முத்தையும் மாட்டி விடுறது மாதிரி பண்ணியிருக்கான். கரெக்டாக சத்யா வந்து அவன் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட கொண்டு கொடுத்தான் போல். தகுந்த ஆதாரத்தோடு அந்த சிட்டியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வண்டியையும் லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் அப்படிங்கிறாங்க. சரி, முத்து எங்கே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அதை வாங்கிறது கொஞ்சம் நடைமுறை இருக்கும் போல், அதுக்கு ஸ்டேஷன் முன்னாடி நிற்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, வா ரவி நம்ம போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, அப்போ ஒரு ஆட்டோவில் போவோம்னு சொல்லிட்டு விஜய் எல்லாருமே வராங்க, வந்து நிற்கிறாங்க. காரை வாங்கிட்டு வெளில வராங்க. அப்பா அப்படிங்கிறாங்க. முத்து, என் முத்து தப்பு செய்ய மாட்டேன்னு ஒரு முறை சொல்லிகிட்டு இருப்பேன், நானே ஒன்று தப்பாக நினச்சிக்கிட்டேன், மன்னிச்சுக்கோப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இல்லை, நீங்கள் வந்து என்ன கை உணவுக்கோ வச்சதுக்கோ எனக்கு வலிக்கலப்பா, ஆனால் நீங்கள் என்னை நம்பலைங்கும் போது என்னால் தாங்கியே முடியலப்பா, நான் உயிராக நினைக்கிறது நீங்களும் மீனாவும் 2 பேருமே நம்பலை, நான் என்னப்பா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை நம்பியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, நீ நம்பலன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப வலிச்சிச்சு, என்ன செய்யணும் தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விற்கிது. உடனே என்னங்க ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, காலையிலேருந்து சாப்பிடல அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ஓடி போகிறாங்க பக்கத்து கடைக்கு, 4 இட்லி வாங்கிட்டு வராங்க. எங்கே சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, வேணாம், வீட்டுக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் பிச்சு ஊட்டி விட்றாங்க. இதை பார்த்த விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் பயங்கர கடுப்பாகுது. இந்த கார் இப்படியே போயிடும், லைசன்ஸும் போயிடும், தொழிலுக்கு இல்லாமல் திராட்டில் நிற்பாங்க, இதை சொல்லியே இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு பார்த்தேன். மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராங்க. இந்த கதை கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. ரோஹிணி நினைக்காங்க, நம்ம என்னெல்லாம் பேசியிருக்கோம் அந்த முத்தை, அப்படியே இப்போ திரும்பியும் நம்மளுக்குலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. உடனே மீனா அப்படியே ரோஹிணியை பார்க்காங்க. பார்க்குற பார்வையிலே ரோஹிணி தெரிஞ்சிருது. ஆஹா, நம்மளை எதுவும் கேட்பாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகிறாங்க. என்ன ரோஹிணி, என்னெல்லாமோ பேசுனீங்க, என் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு தான் ஓட்டுறாரு, என் வீட்டுக்காரால் ஏகப்பட்ட பேருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு பேசுனீங்க. என் வீட்டுக்காரர் குடிக்கிஞ்சில ஒன்றும் செய்யலை, என் வீட்டுக்காரோடைய நிலைமையை பிடிக்காம எதிர்த்தரப்பில் செஞ்சது தான் இது, அதுக்கு ஆதாரத்தோடு நிரூபிச்சிட்டோம். உங்களுக்கும் ஒரு காப்பியை சத்யாவை அனுப்ப சொல்லியிருக்கேன், செல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறாங்க. செல்லை ஓப்பன் பண்ணி பாருங்கிறாங்க. சத்யா வீடியோ ஆடியோலாம் கேட்கு. இதை பார்த்த ரோஹிணி ரொம்பவே முழிக்காங்க. நீங்கள் தானே சொன்னீங்க, ஆதாரம் இருந்தால் யாருனாலும் எதனாலும் செய்ய தான் செய்வாங்க, நீ உங்ககிட்ட இருக்க ஆதாரத்தை வச்சு இல்லைன்னு பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னீங்களா, அதான் பண்ணியாச்சு அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு வீட்டில் வாங்கின மாதிரி இருக்குது. இந்த சூழ்நிலை மனம் சொல்கிறாரு, இது பெரிய விஷயமா காரை கொடுக்குறது, லைசன்ஸ் கொடுக்குறது, அவங்களே வாங்கினாங்க கொடுத்தாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ரவி சொல்கிறாரு, இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாடா, மிகப்பெரிய விஷயம், சத்யா மட்டும் அப்படி பண்ணல அப்படின்னா இன்றைக்கி காரும் வந்திருக்காது, இது வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, சிட்டி இருக்க இடத்துக்கு ஏன் எதுக்கு போகிறான் அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, அவர்கிட்ட தான் சிட்டிட்டு தான் வேலை பார்க்கான் அப்படிங்கிறாங்க. அவனே ஒரு திருட்டு பைய, இவன் ஒரு திருட்டு பைய, அவன்கிட்ட வேலை பார்த்துருக்கான், இன்றைக்கி மாமனுக்காக வந்து பேசிகிட்டு இருக்கானோ, நாளைக்கு அவன் வந்து இந்த திருட்டு பையன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறான், இந்த திருட்டு பையன் உள்ளே போகிறான் அப்படிங்கிறாங்க. சத்யா சொல்கிறாங்க, அத்தை இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இது ஸ்டேஷன் வாசல், சரியா, ஓவராக பேசிகிட்டு இருக்காத விஜயா, அப்புறம் நான் உன் மேலே கை நீட்ட வேண்டியிருக்கும், சத்தனா மாரி வீட்டை பார்த்து கிளம்பு அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இன்னும் சிட்டி கூட சத்யாவை சேர விடாதப்பா, அவனால் சிட்டியால் அவனுக்கு ஏதாவது ஆபத்து கூட வரலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நான் சொல்லிட்டேன், இனிமேல் சேர மாட்டான் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, வீடு தேடி போனால் என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. உடனே சத்யா வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு என் கூட தான் இருப்பான்பா
அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம வீட்டிலலாம் இருக்கக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. என் கூடனா என் கூட இல்லை, என் கூட காருக்கு வருவான், அதுபோக நான் தங்குறதுக்கு வேறு இடம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கும் இன்றைக்கி தான் சந்தோஷமாக இருக்குது. முத்து வந்து வேலை செய்கிற இடத்துல குடிக்க மாட்டான், அவன் ஒரு கெத்தான ஆள் நான் நினச்சிட்ருப்பேன், ஒருத்தட்டே பேசிகிட்டு இருப்பேன். அவனை வந்து குடிக்காரன்னு சொல்லி ரோட்டில் எல்லாருமே சொல்லும் போது எனக்கே மனசில் ரொம்ப வேதனையாயிடுச்சு. அந்த வேதனை அடிப்படையில் தான் முத்துட்ட அப்படியே காட்டிட்டேன். முத்துவும் வந்து என்கிட்ட வருத்தப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமான நாள் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கேன், இனிப்பு ஏதாவது ரெடி பண்ணுங்கம்மா அப்படிங்கிறாங்க. அம்மா ஸ்வீட் பண்ணுறோம்மா அப்படிங்கிறாங்க. சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் சாப்பிட்றாங்க. இதை பார்த்த விஜயா சொல்கிறாங்க, ஏங்க உங்களுக்கு வேறு சுகர் இருக்குது, இன்றைக்கி நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது, அதே மாதிரி முத்துக்காக சாப்பிட்டு நான் என்னமோ ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லாதாங்கப்பா அப்படிங்கிறாங்க. இல்லைடா முத்து, நீங்களாம் இருக்கும்போது எனக்கு என்னடா ஆகுது, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே சரி எல்லோரும் ஸ்வீட் சாப்பிடுமான்னு சொல்லி ஸ்வீட்டு கொடுக்குறாங்க. இங்கே ரோஹிணிக்கும் விஜயாவுக்கு மட்டும் பயங்கர காண்டாகுது, மனோஜுக்கும் பயங்கர காண்டாகுது. செல்லு நோண்டிகிட்டே இருக்காரு. இதை பார்த்தா ரோஹிணி கேட்குறாங்க, இங்கே என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த முத்து பெரிய ஆள் மாதிரி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கான், இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லை நோண்டிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி, அவன் சாதாரண டிரைவரு, அவன் காரை தான் ஓட்ட முடியும், நம்மளை மாதிரி பெரிய பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். பாரு உங்கள் அப்பா வந்து ஒரு 15 ரூபா அனுப்பியிருக்காரு, இன்னொரு 15 ரூபா அனுப்ப போகிறாரு, நம்ம பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ், நீ எல்லாத்தையும் ஃப்ராட் பண்ண மாதிரி பண்ணாத, பணம் வந்து நம்ம ஜீவாட்டிலேருந்து வாங்கியிருக்கோம், நீ உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அம்மாட்டையும் மற்றவங்களையும் ஏமாத்துற மாதிரி நீ ஏமாத்தாத, இந்த பணம் இப்போ 28 லட்ச ரூபா, இந்த 28 லட்ச ரூபாய் என்ன செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. அதான் ரோஹிணி யோசிச்சுட்டே இருங்க, ஒரு ஐடியா வர மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. மனோஜ், இந்த பணம் செலவாதுக்கு மட்டும் ஏதாவது யோசனை பண்ணு மனோஜ் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க தினேஷ் ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, என்ன பயங்கரமாக அவங்க வீட்டில் உள்ளவங்க வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ஃபோன் அடிக்காங்க. என்னம்மா ஆகிட்டு போகுது உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு என்ன, பெரிய பணக்கார வீட்டில் இருக்க, அவங்களுக்கு கார்லாம் போன பெரிய மேட்ரு கிடையாது. இப்போ வந்துட்டு நான் வந்து புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கேன், என் ஒய்ஃபை கூப்பிட்டு போதுக்கு பைக்லேயே கூட்டி போயிட்டுருக்கேன், அது சரி வரல, எனக்கு ஒரு செகண்டாக ஒரு கார் வாங்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீ கார் வாங்காமல் அது எனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. வாங்காமையா, என் ஃபைனான்சியர் நீங்கள் தானே, எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா வேணும், ஒரு செகண்டில் ஒரு வண்டி பார்த்துருக்கேன் 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு, நான் 1 லட்ச ரூபா கூட நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கேன், அதை வச்சு நான் போட்டு இது பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு 4 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிறாங்க. என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. 4 லட்ச ரூபா எனக்கு வேணும், கிடையாதுன்னு சொல்லிக்கலாம் நான் பேசலை, உங்ககிட்ட இருக்குது, உன்னால் புரட்ட முடியும் சரியா, அப்படி நீ புரட்டலை அப்படின்னா உடனே 10 நிமிஷத்தில் உன் வீட்டில் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஆகா, இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து தினேஷ் வந்து எதுவும் பேசினானோ என் அப்பா டான்ஸ் ஆடிடும் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, தினேஷ் நீ எதுவும் பண்ணிடாத, நான் எப்படியா தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே குசுன்னு பேசுகிறாங்க. உடனே மனோஜ் கொஞ்சம் ரூம்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இப்போ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நீங்கள் தலையில் எண்ணெய் வச்சு குளிங்க அப்படிங்கிறாங்க. உடனே தலையில் எண்ணெய் வச்சு குளிக்கிறாங்க. உடனே முத்து அப்படி கண்ணீர் சிந்துறாரு. எங்கே இப்போ முளறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை நீ கூட நம்மளே மீனா அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கு இல்லை, இந்த வீடியோ வந்ததே எனக்கு தெரியாது, இப்படிலாம் எனக்கு டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்கன்னு தெரியாது, என்கிட்ட டச்சு ஃபோனும் கிடையாது, நான் வந்துட்டு இந்த பட்டன் ஃபோன்லேயே என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டேன், இப்படிலாம் எடுத்து போடாமல் வைப்பாங்க எனக்கு தெரியாது, அந்த அரசியல்வாதி கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஆஃபருக்கு போனேன், அவர் வந்து எங்களை நான் மட்டையானவனா கூட்டி போயிருந்தாப்புல, அப்போ இன்னொரு ஆஃபர் வருது சார், நான் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, சரி போய்ட்டு வா தம்பி, கொஞ்சம் பார்ட்டியில் இரு தம்பின்னா, நான் சும்மா சைடு சாப்பிட்டு அதை கிளம்பிடணுன்ட்டு கிளம்ப போனேன், அதை வீடியோ எடுத்து சிட்டி போட்டிருக்கேன், இப்படிலாம் பண்ணால் எனக்கு தெரியாது மீனா அப்படிங்கிறாங்க. சரிங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, சத்யாவிட்டும் சொல்லு, கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லு, அதே மாதிரி வந்து காலையில் என்கிட்ட வந்துடுவான், ஈவினிங் ஒரு இடத்துல தங்க வச்சுருவேன், சரி எங்கள் அம்மாவை பரவ வேணான்னு சொல்லு, நல்லா டாக்டர்கிட்ட போய் வேணும் பார்க்கலாம், கையை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நீங்கள் சத்யா மேலே அக்கறை எடுக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன்டி முன்னாடியே எனக்கு அக்கறையாக தான் இருப்பேன், அவன் என்னை கை வாங்கினோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. எப்படி ஒரு தகப்பனை வந்து ஒரு பிள்ளை வந்து கை வாங்கினா தகப்பனால் தாங்க முடியுமா, மனவேதனை ஆகும்ல, அந்தளவுக்கு தான் மனவேதனை ஆயிடுச்சு. அதனால தான் கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியதாக போச்சு. ஆனால் இப்போ அவனை கையை நல்லா பார்த்துட்டு அவன் படிப்பு முடிக்கட்டும், அவனுக்கு ஏற்ற நல்ல வேலையை நான் வந்து வாங்கி தரேன், யார்ட்டையாவது நிறைய சார் தெரிஞ்ச சார் இருக்காங்க, பேசி அவங்களுக்கு நல்ல வேலை வாங்கி கொடுப்போம், நம்மளே பார்த்துக்கலாம், சீதாவுக்கு நம்மளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், இவனுக்கு ஒரு நல்ல ஒரு பொண்ணை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் அப்பா சமயத்தில் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா, இனிமேல் வந்து நம்ம வீட்டில் என்னால் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும், யார் என்ன பேசட்டுமே காதிலே வாங்க மாட்டேன் பாரு, பதிலுக்கு பழைய முத்தை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்மளை ஏதாவது குறை சொல்லணும்னா அந்த வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 2 பேருமே படிக்கலை,
அது போக பெரிய அளவில் நம்மகிட்ட தொழிலும் பண்ணலை. அப்படிங்கிறனால அவங்க வந்து பெரிய தொழில் பண்ணுறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, பணக்காரங்களாக இருக்காங்க. அதனால் நம்மளை குறைச்சி பேச நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இவங்க முன்னாடி நம்ம வந்து பார்த்து நடந்துக்கணுங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா, இன்னுமே உன் சொல்ல கேட்டு மட்டும் தான் நடப்பேன் அப்படிங்கிறாங்க. ஏன் சொல்ல கேட்டுலாம் நீங்கள் நடக்க வேண்டாம், எப்பவும் போல இருங்க, என்ன வாய் மட்டும் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி மீனா அப்படின்னு சொல்லிட்டு நேராக பாய் எடுத்து போட்டு படுத்துடுறாரு. இந்த சூழ்நிலையில் தினேஷுக்கு மறுபடியும் ஃபோன் அடிக்காங்க. ரோகிணி, பணம் நான் ரெடி பண்ணி தந்துடுறேன், நீ வீட்டுக்கிட்டு கிளம்பி வந்துடுறாத, நீ வந்தேன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹின்ட்டு கேட்குறாங்க, மனோஜ் எதுக்கு ரூமில் கூப்பிட்டீங்க, ரூமுக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ், பிஸ்னஸே பண்ணாமல் உட்காந்துட்ருக்கோம்ல அப்படிங்கிறாங்க. நீ தான் சொன்னேன் கொஞ்சம் நல்ல தொழிலாக சொல்கிறேன், வைக்கிறேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னேன், நானும் பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு 4 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் தேவைப்படுது, கரெக்டான வட்டி தந்துடுவாங்கிறாங்க, கொடுக்கலாமா அப்படிங்கிறாங்க. ரோஹினி, நீ தான் ஆரம்பிச்சு வச்ச, ஒரே ஃபைனான்ஸ்லேயே பண்ணிகிட்ருக்கோம், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஃபைனான்ஸே பண்ணிடுவோமா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி பண்ணக்கூடாது மனோஜ், இப்போ நம்மளுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறத கொடுப்போம், இப்போ 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறேன், இப்போ ஒரு 4 லட்ச ரூபா கொடு, அதுக்கும் 2 பைசா வட்டி போட்டு தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, 4 பைசான்னா 2 பைசான்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறாங்க. ஒரு 1 லட்ச ரூபா 2000 வரும், 4 லட்ச ரூபாய்க்கு 8000 வரும், 8000 அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிடுவோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அவன் 8000 ஏறிச்சு ரோகிணி அப்படிங்கிறாங்க. அந்த 4 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பு அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அக்கௌண்ட் அனுப்புனா ரோகிணி சொல்கிறாங்க, நான் இப்போ இதை கொடுத்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோகிணி போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா கேட்குறாங்க, ரோகிணி வெளிநேரத்துக்கு எங்கடா போகிறா அப்படிங்கிறாங்க. பார்லர் வரைக்கும் போகிறா அப்படிங்கிறாங்க. சொந்தமாக தொழில் பண்ணால் இப்படி தான் அடிக்கடி போக வேண்டியிருக்கும், உள்ளே ஒரு மேனேஜர் மாதிரி ஒரு ஆளாச்சு பார்த்துக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாட்ட சொல்கிறாங்க, மனோஜமா சாதாரண பார்லர் தான் வச்சுருக்கா, 4-5 பார்லர் வச்சா ஒரு மேனேஜரை வச்சு பார்த்துக்கலாம், ஒரு பார்லர் வச்சுருக்கும் போது வந்துட்டு அவளே தான் பார்த்துக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. நீனே என்னென்னு போய் பார்த்துட்டு வர வேண்டியதுனடா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அதை பற்றி என்ன தெரியும், அதான் போகிறா, சரி அவள் கூடயே போய்ட்டு வர வேண்டியதுதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வரேன்னு சொன்னால் வேண்டான்ட்டா அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட்டு விடு அப்படின்ட்டு இருக்காங்க. அவனை ரோஹிணி நேராக போய் பேங்கில் போய் வித்ட்ரா பண்ணுறாங்க. வித்ட்ரா பண்ணும்போது பேங்கில் லோன் எடுத்த அந்த ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. என்ன ரோஹிணி, பணமே கட்டாமல் வடக்க தெக்கன்னு சுற்றிட்டுருக்கீங்க, எப்போ பணம் தருவீங்க எனக்கு அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் வந்து கட்டணம் தான் வச்சேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க. சமாளிச்சிங்களா, எங்களுக்கு பணம் வேணும், உங்கள் அட்ரஸுக்கு தான் வந்துட்டு இருந்தோம், தயவுசெய்து நீங்கள் நேரத்தாவில் வந்துட்டீங்க, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் மிச்சம் சரிங்களா, நீங்கள் பணம் தரணும், உங்கள் வீட்டுக்காரர் அதுக்கு பொறுப்பாவார், பணம் எங்களுக்கு தந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. தயவுசெய்து வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணிடாதாங்க, வச்சுடாதாங்க அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தேவை பணம், நீங்கள் வந்து பேங்கில் 4 வருஷத்துக்கு முன்னாடி லோன் எடுத்துகிட்டு கட்டவே மாட்டேறீங்க, 4 லட்ச ரூபா பேங்க் கட்ட வேண்டியது இருக்குது, நீங்கள் கேட்டுங்க, நமக்கு வந்து பிரச்சனைகளும் பண்ண மாட்டோம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை என்கிட்ட பணம் இல்லை அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கார், அவர் குடிச்சிட்டுலாம் ஓடிட்டு வடக்கிந்திக்கெல்லாம் இருந்தார், வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க எது இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலே பயங்கரமாக போட்டாங்க, அட்ரஸ்லாம் போட்டாங்க. அதுபோக எங்ககிட்ட 2 பேரோட ஆதார் கார்டு இருக்குது, இப்படி ஊதாரித்தனமாக இருக்க குடும்பத்தில் வந்து பணத்தை வந்து நாங்கள் இழந்துக்கிட்டு இந்த பேங்க் நிர்வாகம் இருக்காது, பணத்தை கட்டுங்க அப்படின்னா தான் உங்களோட வைக்க முடியுங்கிறாங்க. என்கிட்ட பணமே இல்லையே அப்படிங்கிறாங்க. பேங்க் வாசலில் இருக்கீங்க, பேங்க் வரவு செலவு பண்ணாமல் இங்கே வந்து நிற்பீங்க, அவங்க வாங்க உள்ளே போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்கில் போய் கேட்குறாங்க. கேட்கும்போது இப்போ தான் 4 லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிறாங்க அக்கௌண்ட்டில். உடனே இதை கேட்ட அந்த தனியார் பேங்க்கில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கவர்மெண்ட் பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுவீங்க, வரவு செலவு பார்ப்பீங்க, எங்கள் தனியார் பேங்க்கில் லோனை போட்டுட்டு நீங்கள் வந்து வடக்கிந்திக்கெல்லாம் இருந்தீங்களா, எங்களுக்கு உடனே பணம் தந்தாகும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா கொடுத்துட்றாங்க. சரி என்ஓசி வந்து நாளைக்கு வந்து ஆஃபீஸில் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேங்கில் உள்ளவங்க எல்லோரும் போயிடுறாங்க. ஆகா, பணத்தை இவங்ககிட்ட கொடுத்துட்டோமே, இப்போ தினேஷுக்கு பணம் கொடுக்கலன்னா இப்போ என்ன செய்வான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் ரொம்பவே கதறி அழுகிறாங்க. ரோட்டில் 2-3 பேர் பார்க்குறாங்க. வித்யாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. வித்யா கொஞ்சம் அங்கே வாடி அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. பைக் எடுத்து வராங்க. என்னடி இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை பேங்க்கு தான் வந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், தினேஷன் உடனே 4 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணோடனே இவர்கிட்ட மனோஜ்கிட்ட வாங்கிட்டு வந்தேன், இவ்வளோனா பேங்க்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு, இப்போ தான் மனோஜ்கிட்ட வாங்கிக்கலாமே அப்படி, நான் வேணா ஒரு 8000 தாரேன், அதை மனோஜுக்கு அனுப்பு, அவர் தான் 4 லட்ச ரூபா தந்துடுவார் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் கொஞ்சம் பார்லர் வரைக்கும் வா அப்படிங்கிறாங்க. எதுக்கு ரோஹிணி, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நீ எப்போ தான் ரெஸ்ட் தானே எடுத்துகிட்டு இருக்க, வா பிஸ்னஸ் விஷயமாக தான் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி நான் பிறப்பு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. இன்னும் மனோஜ் நீ எங்கே போகிற அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு பார்லர் வரைக்கும் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னேன் சேர்ந்து போங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னன்னா ரோஹிணி மட்டும் போகிறான்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. சரா போயிட்டு வாடா அப்படிங்கிறாங்க.
நேராக போகிறாங்க. என்ன ரோகிணி வர சொன்னி என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அதை கொடுத்தேன் வட்டி வந்துருச்சு, இன்னொரு 4 லட்ச ரூபா கேட்குறாங்க, அவங்க 3 பைசா வட்டி தராங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நான் 3 12,000 ஆச்சுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரோகிணி அவங்க யார் அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்கெல்லாம் வந்து உன்ட்ட இது பண்ண மாட்டாங்க, இனி மாதிரி வேறு ஒரு பார்லர் வச்சுருக்காங்க, அவங்க தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 லட்ச ரூபா வாங்குறாங்க. உடனே 12,000 அனுப்புகிறாங்க. அனுப்புனோடனே மனசுக்கு பயங்கர சந்தோஷம். ரோகிணி 5 நிமிஷத்தில் 12,000 சம்பாதிச்சிட்டேன், ஏற்கனவே வீட்டில் நீ 8,000 வட்டி வாங்கி தந்தால் அதுவும் இதை பார்த்தா எவ்வளோ ஆச்சுன்னா 20,000 ஆச்சுல ஒரே நாளில், 20 நாள் ஒரே நாளில் சம்பாரிச்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்கார். ஆமாம் மனோஜ் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த சூழ்நிலையில் தினேஷ் வந்து பைக் ஓட்டி இறங்கி பார்லர் உள்ளே போகிறாங்க. இதை வந்து மனோஜ் பார்த்துட்டே போகிறாரு. யார் வந்து பார்லர் போகிறாங்க, சரி லேடி யாராவது வந்து பார்லர் வந்துருப்பாங்க, கூப்பிட வந்துருப்பார் போல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்ன நம்மளுக்கு வருமானம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே நடந்து கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் இவர் வராரு, தினேஷ் வராரு. என்ன பணம் தரதுக்கு லேட்டாகுது, உன் புருஷன் எத்தாவதான் சொல்லணும்னா எனக்கு 5 நிமிஷம் ஆகாது, சரி உன்கிட்ட என்னென்னு கேட்டு சொல்லுவோமே, அவன் நடந்து தானே போகிறான், பைக்கில் ஓவர்டேக் பண்ணி சொல்லிடலாம் தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க, நீ கேட்ட பணத்தை பிடி அப்படின்னு சொல்லி 4 லட்ச ரூபா கொடுக்காங்க. இது தானே நம்ம ஏடிஎம் மிஷின் தானே, கன் மாதிரி பணம் வருது அப்படிங்கிறாங்க. இந்த பணம் வர இதுக்கு நான் என்ன பாடுபட்டுருவேன் எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் புருஷன்கிட்ட நிறைய பணம் இருக்குது அது எனக்கு தெரியுது, நீ ரொட்டேஷன் பண்ணி தார, கேட்டோன்னே தார, சரி புது காரோட ஒன்று சந்திக்க அப்படிங்கிறாங்க. டேய் செகண்ட் காரை தானடா வாங்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் செகண்ட் கார் தான் வாங்க போகிறேன், எனக்கு அது புது கார் தான், எங்கள் ஓனர் ரோகிணி தானே, ரோகிணியை பார்க்க வரணும்ல அப்படிங்கிறாங்க. டேய் இதோட பெயர் இல்லைன்னு அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. வித்யா நீ காசு தரப்போகிறதில்ல, நீ இன்னொரு வண்டி, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே புது பொண்டாட்டி வெளியே நிற்கிறாங்க. உடனே வித்யா பார்க்குறாங்க, இவனுக்கெல்லாம் புது கல்யாணம், புது பொண்டாட்டி, இவனுக்கும் புது காரு போகிறான், அங்கே போகிறான், உன்னைய வச்சு அவன் சம்பாரித்து பெரிய ஆளாயிரம் போல் அப்படிங்கிறாங்க. என்னடி செய்கிறது, என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ண வேண்டியா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னம்லாண்டி பண்ணுவேன், அவன் பிடிச்சிட்டு 30 லட்ச ரூபா இருந்துச்சு சரியா, நீனே எவ்வளோ வாங்கிட்ட, 6 நாளும் 10 லட்ச ரூபா வாங்கிட்ட, இப்போ 20 லட்ச ரூபா தான் இருக்குது. இப்போ தினேஷ் மறுபடியும் வருவான், வந்துட்டு எனக்கு இந்த கார் சரியில்லை வேறு கார் வேணும், என் முன்னாடிக்கு பழைய கார் பிடிக்கல புது கார் தான் பிடிக்கும், 10 லட்ச ரூபா கார் வேணும், 10 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருவியா, இல்லை 20 லட்ச ரூபா வேணும் எங்கள் அப்பா கொடுத்துருவியா அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண முன்னாடி அப்படிங்கிறாங்க. பிஸ்னஸ் பண்ணதுக்கு பணம் கூடுதலாக தான் வேணும், ரெடி பண்ணிகிட்டே போகணும், நீ குறைச்சிட்டே போகிற, என்ன பிஸ்னஸ் பண்ணுவேன், கடைசியில் தள்ளு வண்டியில் உன் புருஷன் வந்து வெள்ளரிக்காய் தான் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, இப்படிலாம் அவர் பண்ணுவார் ரெடி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ண மாட்டார், அவர் உடல் உழைப்பே காட்ட மாட்டார், அது வேறு விஷயம். நீ தான் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், அவர் கையில் இருக்க காசு கரையிறதுக்கு மட்டும் நீ ஏதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னாலும் மனசிட்டு வாங்கி பண்ணிக்கோ, அதுக்கும் வட்டி தரேன்னு சொல்லி அப்படி சமாளிச்சுக்கோ, இதுதான் நடக்கக்கூடிய விஷயம். இல்லைன்னா உனக்கும் வருமானம் இல்லாமல் அவருக்கும் வருமானம் இல்லாமல் பணமும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறாங்க. அப்படி அடி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படி தான் சொல்கிறேன், இந்த பார்லர் உன் சொந்த பார்லரா, வேலைக்கு தானே பார்க்குறேன், என்ன நீ நிர்வாகம் பார்க்கறதுனால ஓனர் கல்லால் அடிக்க, இது யாருக்குன்னு தெரியலை. இதே இது ஓனர் வந்து நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லால் வந்து இருந்தால் நீ என்ன செய்வே, சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்கணும். அதுபோக உங்கள் மாமியார் கொடுக்குற 5,000, உங்கள் அம்மா கொடுக்குற செலவு கொடுக்குறது, இந்த தினேஷுக்கு அப்பப்போ கொடுக்குறது, இதெல்லாம் நடக்குமா? நீ சொந்தமாக பார்லர் வச்சா கூட கிடைக்கிற காசை வச்சு நீ ரொட்டேஷன் பண்ண முடியும், அதை பார்த்துக்க. இன்னும் வந்து தினேஷ்கிட்ட பணத்தை அடித்து நீ வந்து பார்லர் வைக்க பாரு, எவ்வளோ பண்ணிட்ட, அசால்ட்டாக பண்ணிட்ட, இதை உன் புருஷன்ட்டு தான் அடிக்க போகிற, அசால்ட்டாக அடித்து பெரிய பார்லராக வை, நல்ல சிட்டியை பார்த்து வை அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாடி நீ சொல்கிறது தாண்டி செய்யணும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறது தான் செய்யணுங்கிறாத, சிந்திச்சு பாரு, வேறு வழி கிடையாது. உன் புருஷன்ட்டு 20 லட்ச ரூபா இருக்குது, இந்த 20 லட்ச ரூபாயும் நீ தினேஷை வச்சு வீணாக தான் ஆக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு சரியா, அந்த வீணாக்கிறதுக்கு முன்னக்கூட்டி தினேஷ் கேட்கறதுக்கு முன்னக்கூட்டி நீ ஏதாவது பார்லர் உருவாக்கிடு அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை சரிடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஒரு வேளை மனோஜுக்கு பணமே இல்லைன்னா நீ இல்லாமல் என்ன இருக்கும், சரிட்டு சமாளிச்சிட்டோம், எப்படியாவது சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக போகிறாங்க. அப்போ நேராக தினேஷ் ஃபோன் அடிக்கார். உன் புண்ணியத்தில் வந்து ஒரு கார் வாங்கிட்டேன், அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், இந்த கார் என் வீட்டம்மாவுக்கு பிடிக்கல, சப்போஸ் நாங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஒரு வாரத்தில் பிடிக்கலன்னா நாங்கள் வேறு கார் வாங்க வேண்டியிருக்கோம், அது கொஞ்சம் கூட காசு தேவைப்படும், அப்படின்னு தேவைப்பட்டால் உனக்கு அடிக்கணும் நீ அப்படிங்கிறாங்க. உடனே மெசேஜ் போடுறாங்க, இன்னுமே என்கிட்ட காசு கேட்குற வேலை வச்சுக்காத, நீ சொல்லனா வந்து சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி இப்போ நான் வந்து லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதுபோக புது மாப்பிள்ளை, நான் தேனி அளவுக்கு அங்கே இங்கேயும் போகணும், இப்போதைக்கு அங்கங்கே போயிட்டு வரேன், நான் அவன்கிட்ட காசு கேட்கும் போது நீ தரலை அப்படின்னா அந்த மூடுக்கு ஏற்றாப்புல வந்து சொல்லிக்கிறேன், அப்படி சொன்னால் தான் எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல வரும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. வித்யா சொன்னது தான் கரெக்டு, இவன் அடிக்கடி பணம்னு சொல்லி கேட்டு நம்ம டார்ச்சர் பண்ண தான் போகிறான், நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுக்கு வந்து மேலே உள்ள கடவுள் சப்போர்ட் இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வந்துட்டு மனோஜை ஏமாற்றி எப்படியாவது நம்ம ஒரு பார்லர் ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். மனோஜ்ட்டு வந்து நம்ம பார்லர் ஓப்பன் பண்ணதுன்னு சொல்லி வாங்கக்கூடாது, இதே மாதிரி என் ஃப்ரெண்டு கேட்குறாங்க வட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை ரெடி பண்ணி நம்ம வட்டி மட்டும் போட்டு விட்டால் தான் மனோஜ் தந்துடுவானே, மனோஜ் அந்தளவு சிந்திக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நாளைக்கு
என்னை ஏமாற்றிட்டேன், நான் ஏமாற்றிட்டேன்னு தெரிய வந்தால் கூட சொந்தமாக பார்லர் இருக்குது, பணம் வீண் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் பையன் மனோஜ்கிட்ட பேச ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது ரோகிணி கேட்குறாங்க விஜயா, என்னம்மா பார்லருக்கு போனேன், 2வது மனோஜை வர சொன்னேன், 2 பேரும் சேர்ந்து வந்துருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பார்லரில் கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் மனோஜை போக சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், ஒரு வேலை இல்லையே, அங்கே ஒரு ஜென்ஸ் வந்தார நான் போன பிறகு அது ஜென்ஸுக்குமா நீங்கள் பண்ணுறீங்க பார்லரில் அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்க வந்திருந்தாரு, நாங்கள் லேடிஸ் மட்டும் தான் பண்ணுவோன்னு சொன்னோன்னா அவர் போயிட்டார் அப்படிங்க. அப்படியா, அவர் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அவன் பார்லரே சுற்றி சுற்றி வருவார் அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற, ஒரு ஜென்ஸ் வந்து பார்லரை சுற்றி சுற்றி வராங்க என்னென்னு கேட்கணும்லடா அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்னம்மா கேட்கணும், நான் மறந்துட்டேன், சரிம்மா அடுத்த முறை பார்த்தா ஏன் வந்து அந்த பார்லரை சுற்றி வராங்கன்னு கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி முடிக்கிறாங்க, அது எதுக்கு மனோஜ், யாராவது வந்திருப்பாங்க போயிருப்பாங்க விடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து ஏதாவது பேசிடுவாங்களான்னு சொல்லிட்டு மீனா, ஏங்க நீங்கள் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நான் எதுவுமே பேச மாட்டேன், யார் என்ன சொன்னால் கூட நான் கண்டுக்கிட மாட்டேன் மீனா, நான் ஆளை போல் ஒரு ஜடம் மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலைல பேப்பர் பார்க்குறாரு. இதை பார்த்த அண்ணாமலைக்கு பயங்கர ஷாக்கு. முத்து எப்போவுமே வாய் பேசுவான், இப்போ எதுவுமே பேச மாட்டானான்னு சொல்லிட்டு, முத்து நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட சேர்ந்து சாப்பிட்றாரு. அப்பா என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படிங்கிறாரு முத்து அண்ணாமலைட்ட. உன் மேலே என்னப்பா கோவம், நீ தப்பு செஞ்சால் தானே உன் மேலே கோவப்படணும், அப்பா தான் உன் மேலே தவறாக நடந்துக்கிட்டேன், அப்பாவை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு பயங்கர காண்டாகுது. எப்படியாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி எங்கள் வீட்டை விட்டு வெளில அனுப்பிடலான்னு பார்த்தா இவரும் அனுப்ப மாட்டுறாரு, இவங்களும் போக மாட்டுறாங்களே, தேடி தேடி மறுபடியும் பேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாக இருக்காங்க. இதை பார்த்தா ரோகிணி வராங்க. என்ன ஆண்டி, அவங்க இருந்து சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா உண்மை தான், அவங்க எப்படி அனுப்புனே தெரில அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, வருஷமாக ஒரு பிளான் பண்ணுவோம், அடுத்தவளை வெளியில் அனுப்புவோம், அப்படி அனுப்பும்போது அங்கிளே கூப்பிட மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, நீங்கள் நாளைக்கு வாங்க, நம்ம ரூமில் பிளான் பண்ணி அவங்கள வந்து வசமாக ஒரு வெளுப்போம், வெளுத்தாங்கன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளில கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே ரோஹிணி கண்டிப்பாக இதை செய்யணும் அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கிட்ட விஜயா இனி என்ன நடக்கும் இந்த விஜயா வீட்டில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.